ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 15 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கங்கா இங்க காவேரி, விஜய், சாரதா 3 பேரும் சும்மா நல்லா காமெடியா பேசி 3 பேருமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குமரன் கொஞ்சம் தூரமா அந்த திண்டுல உட்காந்து பாத்துட்டே இருக்கிறாரு. இப்ப கங்கா வராங்க. கங்கா கிட்ட குமரன் கால்வலி சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே, இப்ப கங்கா குமரன் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க என்ன சரக்கு அடிக்கிறாங்கன்னு. என்ன கங்கா அத்தையை வச்சுட்டு இப்படின்னா கேக்குற அப்படின்னே, போன வாரம் வரைக்கும் விஜய் அம்மா ஏத்துக்குவாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்களா காலேஜ் பிள்ளை மாதிரி கடலை போட்டுட்டு இருக்குதா அப்படின்னு. இல்ல கங்கா சும்மாதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே. இப்ப விஜய் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னே. அப்புறமா காவேரி கூப்பிடுறாங்க, அக்கா வாக்கா நீ வானோடனே. அப்புறம் குமரன் கங்காவை இழுத்துட்டு குமரன் இவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. கங்கா மட்டும் நின்றுட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜய் கங்கா கிட்ட கேக்குறாரு, நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்கன்னே. இல்ல அப்படிலாம் இல்லைன்னொடனே, அப்ப நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு வர கேக்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்லைன்னொடனே. அப்புறமா இவங்க எல்லாரும் சாரதா என்ன சொல்றாங்கன்னா, அவ அப்படிதான் தம்பி, அவ யார்கிட்டயும் பேசவே மாட்டா அப்படின்னோடனே, உம்மனா முஞ்சினோடனே. என்னது உம்மனா முஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாரு. இப்போ குமரன் வர சும்மா இல்லாம, ஆமா இவளுக்கு நாங்க வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா, எலி. வீட்டுக்கு யாராவது வந்தா ரூம்குள்ளே போய் உட்காந்துக்குவா. எலி அப்படித்தானே செய்யும், கூண்டு தோண்டி உள்ள போய் உட்காந்துக்கிறோம். யாரா வர்றாங்களான்னு பாத்துட்டு தானே வெளியில வர சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து கிண்டல் பண்றாங்க. இப்ப காவேரி தலையில அடிச்சுக்கிறாங்க ஐயோ அப்படின்னு. அப்புறம் கங்கா எனக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு நல்ல புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்க நின்று திட்டிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில குமரனும் விஜயும் ஒரு இடத்துல நின்று பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. அப்புறமா வீட்டுக்குள்ள உட்காந்து மறுபடியும் பேசிட்டே இருக்கிறாங்க. இத கங்கா 2 வாட்டியும் பாக்குறாங்க. பாத்துட்டு அப்புறமா நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. எங்க போறீங்கன்னு கேட்கும்போது, கிளம்பும் போது எங்க போறேன்னு கேட்காத கங்கா அப்படி சொல்லிட்டு போனோடனே, இப்போ விஜய் சாரி காவிரி என்னக்கா அப்படின்னோடனே, எங்கடி போறாங்கன்னொடனே, இல்ல எனக்கு தெரியலன்னொடனே. அப்புறம் என்னடி என்னக்கா கேக்குறேன்னொடனே, என்னக்கா அப்படி சொல்லிட்டு காவேரி பாக்குறாங்க. அப்புறமா விஜய் கிளம்பும் போது காவேரிக்கு ஃபிளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்து 2 பேருமா பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கங்கா அங்க நின்றுட்டு எங்கடி போறாங்கன்னொடனே, ஐயோ அக்கா ஏதோ வேலையா போறேன்னு சொன்னாங்க, வந்தப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்கன்னொடனே. இப்ப சாரதா என்னடினோடனே, எங்கம்மா போறாங்க நீ போன் பண்ணி மாமா கிட்ட கேளுனோடனே, எங்கேயாச்சும் போனா போயிட்டு வரட்டுமேடி அப்படி சொல்லிட்டு சாரதாவும் சத்தம் போட்டு கூட்டு போயிடுறாங்க 2 பேரையும். இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ராகவ் நிவினோட அம்மா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப 2 பேருமா பேசிட்டே வரும்போது ஒரு இடத்துல இன்னொரு கார்ல நிவின் வர்றாரு. நிவின் ஹாய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட மச்சான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதனால நீ இந்த கார்ல வீட்டுக்கு போன்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு கார்ல அனுப்பி விட்டுட்டு ராகவ் முன்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போது ராகவ் கேட்டுட்டே வர்றாரு, என்ன எங்க கூட்டிட்டு போறேன் எங்க கூட்டிட்டு போறேன்னு. உங்க அப்பா கிட்டதான் கூட்டிட்டு போறேன், அவர் தான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னாருன்னொடனே, இல்ல எங்க அப்பா உங்ககிட்டனா சொல்ல மாட்டாரு, உண்மையை சொல்லணுன்னே. அடமச்சன் சும்மா வர மாட்டேன்னு. இப்ப ராகவ் இருந்துச்சு நிவினோட சட்டையை பிடிக்கிறாரு. இங்க பாரு, வண்டி ஓட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணனா 2 பேரும் போய் சேர்ந்துருவோம் உட்காருன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு உட்கார வைக்கிறாரு. அப்புறமா ஒரு அபார்ட்மெண்ட் கூட்டிட்டு காரை நிப்பாட்டிட்டு இறங்கும் போது குமரன் மாஸ்கோடி நிக்கிறாரு. அப்போ நிவின் பயந்து போய் அடிக்க கை வாங்குறாரு. அப்புறமா டேய் நான் தாண்டா குமரன். ஐயோ இவனுக்கு என் பெயர் வேற தெரிஞ்சிருச்சு, அதுக்குதானே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இப்ப முகம் வேற தெரிஞ்சிருச்சு. ஐயோ அண்ணே நீ வேற வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அங்க விஜய் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. அப்படியே சுத்தி ராகவ் பக்கத்துல அவரை செவுத்துல இப்படி ஒரு அழகாரு. ராகவ் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட பேச்சு ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.